வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சென்னை மாநகரம் தனது காலை நேர பரபரப்புடன் வேகமாக இயங்கிக் கொண்டிருந்த நகரத்தைப் போலவே தன் வீட்டில் இருந்த ட்ரெட்மில்லில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான் பகலவவர்மன். உடல் முழுவதும் நீரில் மூழ்கி எழுந்தது போல் வியர்த்திருந்ததை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் தன் ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருந்தவன் காதில் ஹெட்செட்டில் இளையராஜா பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. ஒலித்து கொண்டிருந்த மென்மையான பாடலுக்கும் ஓடிக்கொண்டிருந்த அவன் வேகத்திற்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இருக்கவில்லை. அவன் குணமும் அதே போல் புரியாத புதிர்தானோ? ஒரு விதமான நிலையில் இருந்தவன் தவத்தை கலைப்பது போல் பாடல் நின்று அவன் போன் ஒலிக்க ஓடிக்கொண்டே அதை உயிர்ப்பித்தான். பகலவா, அந்த பையனை தூக்கியாச்சு என எதிர்ப்புறம் இருந்தவன் கூற, ம் குட்னா, நான் ஒரு அரை மணி நேரத்தில் வரேன். அவனுக்கு டிஃபன் கொடுத்து உட்கார வைங்க. நல்லா சாப்பிட சொல்லுங்கன்னா ஒரு குறையும் இருக்கக்கூடாது. சாதாரணமாக ஆரம்பித்தவன் ஒருவித நக்கல் குரலில் முடிக்க அங்கு கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கும் அது புரிந்திருக்க வேண்டும். கண்டிப்பாடா, ஒரு குறையும் இல்லாம பார்த்துடுவோம், நீ வா என்று விட்டு அவனும் போனை வைத்து விட்டான். ஒரு முறை நேரம் பார்த்து கொண்ட பகலவன் ட்ரெட்மில்லை நிறுத்திவிட்டு இறங்கிவிட்டான். பக்கத்தில் இருந்த டவலை எடுத்து வியர்வையை துடைத்து கொண்டவன் அதற்கு மேல் வேகமாக கிளம்பி விட்டான். குளித்து முடித்து வந்தவன் கருப்பு நிற சட்டையும் பேண்ட்டும் அணிந்து கண்ணாடி முன் நின்று தலையை வாரிவிட்டு கையில் கோட்டை எடுத்துக்கொண்டு தன் வேக நடையுடன் கீழே இறங்கி வந்தான். அவன் வருவதை பார்த்துவிட்டு வேகமாக அவனிடம் வந்தான் செழியன். என்னண்ணா, பையன் சாப்பிட்டானா என கேட்டுக்கொண்டே உணவு மேசை நோக்கி பகலவன் நடக்க, எங்க பகலவா, திருதிருன்னு முழிக்கிறானே ஒழிய சாப்பாட்டில் கையை வைக்கவே காணோம். இப்போதுதான் பாசமா சாப்பிட சொல்லி கொண்டிருந்தேன். பேசிக்கொண்டே இருவரும் உணவு மேசை அருகில் வந்திருந்தனர். அங்கே அமர்ந்திருந்த இளைஞனை தன் கூர் பார்வையால் அளந்து கொண்டே அவன் அருகில் வந்த பகலவன், என்ன ஆகாஷ், சாப்பிட்றதானே என பலமாக அவன் தோளில் தட்ட, அதுவரை முகத்தில் கடினப்பட்ட தைரியத்தை பிடித்து வைத்து கொண்டு அமர்ந்திருந்த ஆகாஷிற்கோ அந்த நொடி தானாக உள்ளுக்குள் ஒருவித உதறல் எடுக்கத்தான் செய்தது. உதட்டில் புன்னகையும் கண்களில் கூர்மையுமாய் 6 அடிக்கும் மேலான உயரத்தில் அசால்ட்டாக வந்து நின்ற பகலவனை பார்த்து உள்ளுக்குள் பெரிதாக நடுங்கியதை மறைக்க அவன் படாத பாடுபட்டு போனான். என்ன எதுக்கு இப்படி காலங்காத்தால இழுத்துட்டு வந்திருக்கீங்க? எங்க அப்பாவுக்கு தெரிந்தா என்ன ஆகும் தெரியுமா? நான் போகணும். குரல் நடுங்கினாலும் கெத்து போல் காண்பித்து கொள்ள அவன் முயற்சித்ததில் செழியன் சத்தமில்லாமல் சிரிக்க பகலவனின் உதடுகளும் மிக மெலிதான நக்கலுடன் வளைந்தது. முதல்ல சாப்பிடு ஆகாஷ், உன்னை ஏன் இழுத்து இல்லை அழைத்து வந்திருக்கிறோம் என்று சொல்லாமலா இருக்க போகிறேன். சாப்பிட்டு விட்டு பேசிக்கொண்டே போவோம், எனக்கு டைம் இல்லை என்றவன் அவனுக்கு அருகிலேயே இருந்த சேரில் அமர்ந்துவிட அடுத்த நொடி ஒரு வேலையாள் வந்து அவனுக்கான டிஃபனை எடுத்து வைத்தான். நம்ம பார்த்தி அண்ணா கை பக்குவமே தனிதான். இத்தனை சுவையான சாம்பார் வைக்க நம் ஜில்லாவிலேயே ஆள் இல்லையாம்னா ரசித்து அவன் சாப்பிட, அட போங்க தம்பி, நான் தோசை எடுத்துட்டு வரேன் என்று சிறு வெட்கத்துடன் கூறிவிட்டு பார்த்திபன் உள்ளே சென்று விட்டார். அவர் சென்ற பின்பு ஆகாஷ் புறம் திரும்பிய பகலவன், நீ இன்னுமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என கேட்க அவனோ எதுவும் கூறாமல் பயத்துடன் அவனை பார்த்தான். அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்து மெலிதாக சிரித்த பகலவன், அசிங்கமா சாப்பாட்டுல எல்லாம் நான் விஷம் வைக்க மாட்டேன் ஆகாஷ், தைரியமா சாப்பிடு. இந்த வீட்டில் இதுவரை ஒரு உயிர் கூட போனதில்லை. பேசிக்கொண்டே ஆகாஷ் தட்டில் இருந்தும் ஒரு வாய் எடுத்து உண்டவன், தைரியமா சாப்பிடு என்று விட்டு தொடர்ந்து உணவை பார்க்க வேறு வழி இல்லாமல் ஆகாஷும் சாப்பிடத் தொடங்கினான். என்னதான் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தாலும் பகலவன் குணம் ஊர் அறிந்த ஒன்றாயிற்றே. இரக்கம் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் ரகம் அவன். ஒரே நேரத்தில் சிறந்த தொழில் அதிபனாகவும் கை தேர்ந்த அரசியல்வாதியாகவும் இருப்பவன். ஆம், பகலவன் அந்த தொகுதியின் எம்எல்ஏ. அவன் தொகுதி மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவன் பிரச்சனையை தீர்க்கும் வழி எத்தனை கொடுமையாக வேண்டுமானாலும் இருக்கும். அவன் ஆட்கள் நடு ரோட்டில் சிலரை வெட்டி போட்ட கதை எல்லாம் உள்ளது.
அதே நேரம் அவன் ஒரு தேர்ந்த தொழிலதிபன். அவனுக்கென்று தனியாக மிகப்பெரிய ஐடி நிறுவனம் இருந்தது. இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து இருந்த நிறுவனங்கள் முழுவதும் அவன் உழைப்பாலும் மூளையாலும் மட்டுமே உருவானது. வெறும் 30 வயதிற்குள் அவன் சாதித்திருந்த விஷயங்களை வார்த்தைகளால் கூறிவிட முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் கடினம்தான். பகலவவர்மன் என்ற பெயரை கேட்டாலே அவனை தெரிந்த வட்டாரத்தில் ஒருவித பயமும் மரியாதையும் சேர்ந்தே எழும். அவனை பற்றி நன்கு தெரிந்தவர்களுக்கு மரியாதை என்றால் அவனிடம் தேவையில்லாமல் மோதி வாங்கி கட்டி கொண்டவர்களுக்கு பயம். செழியன் ஐடி நிறுவனத்தை பொறுத்தவரை சம பங்குதாரர். முக்கால்வாசி நிறுவன வேலைகளை அவன்தான் பார்ப்பது. அரசியல் பொறுத்தவரை பகலவனின் பிஏ போல இருந்து கொள்வான். பகலவன் மனதில் நினைப்பதை கூட செய்து முடித்துவிடக் கூடியவன். பகலவன் உணவை முடித்து எழுந்தபோது அவனுடனே செழியனும் உணவை முடித்திருந்தான். இருவரையும் பார்த்து கொண்டே ஆகாஷும் எழுந்து நிற்க அவன் தோளில் கை போட்டு அவனை அணைத்தாற் போல பிடித்து கொண்ட பகலவன், போயிட்டே பேசுவோம் ஆகாஷ் என கூறிக்கொண்டே நடக்க ஆகாஷும் நகர முடியாமல் அவனுடன் நடந்தான். என்ன ப்ரோக்ராம்னா? ஒரு பக்கம் ஆகாஷை இழுக்காத குறையாக அழைத்து வந்து கொண்டே பகலவன் கேட்க, ஆந்திரா போகணும் பகலவா, இன்னைக்கு முக்கிய மீட்டிங் இருக்கு, ஹெலிகாப்டர் வெயிட்டிங் என்றான் செழியன். ஓ யாயா, மறந்தே போயிட்டேன், மேனேஜர் நேற்றே போயிட்டார் இல்லையா? போயாச்சு பகலவா, எல்லாம் பக்காவா இருக்கு, விசாரிச்சுட்டேன், நீ நேரடியா மீட்டிங் போனால் போதுமானது. இருவரும் பேசிக்கொண்டே கார் அருகில் வந்திருந்தனர். கார் கதவை திறந்த பகலவன், ஏறு என்ற ஆகாஷை பார்த்து கூற, நான் எதுக்கு உங்களோட வரணும், எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போகணும் என்றான் ஆகாஷ். நான் தந்தி அடிக்க, உனக்காக என் நேரத்தை ஒதுக்கும் அளவு நீ ஒர்த் இல்லை, கெட்டின் என்ற பகலவன் அவன் அனுமதியை எதிர்பாராமல் ஒரே தள்ளாக அவனை காரின் உள் தள்ள அவனும் உள்ளே சென்று விழுந்தான். அவனை தொடர்ந்து பகலவன் ஏறி அமர செழியன் முன்னால் ஏறிக்கொண்டான். அதற்கு மேல் பயணம் முழுதும் ஆகாஷ் என்ற ஒருத்தன் அந்த காரில் இருந்ததையே இருவரும் மதிக்கவில்லை. தங்கள் கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் என ஏதேதோ பேசி கொண்டு வந்தனர். தன்னை வைத்து கொண்டே இத்தனையும் பேசுகின்றனரே என யோசனையாக இருந்தாலும் எதுவும் கேட்க தைரியமற்று அமைதியாக அமர்ந்திருந்தான் ஆகாஷ். ஹெலிபேட் அருகில் கார் நிற்க அதில் இருந்து இறங்கிய பகலவன் கையோடு ஆகாஷையும் இழுத்து கொண்டுதான் இறங்கினான். முன்பு போலவே அவன் தோளில் கை போட்டு அவனை தன்னுடன் இறுக்கி கொண்டு கிளம்ப தயாராக நின்றிருந்த ஹெலிகாப்டர் நோக்கி பகலவன் நடக்க இந்த முறை அமைதியாக செல்ல முடியாமல் ஆகாஷிற்கு பெரிதாக பயம் பிடித்து கொண்டது. சார், என்னை விடுங்க, நான் போகணும். அவன் வெகுவாய் திமிர போராட அவனை திரும்பி கூட பார்க்காமல் வேகமாக நடந்து கொண்டிருந்த பகலவன் இப்பொழுது அவனை வெளிப்படையாகவே இழுத்துத்தான் சென்றான். காரில் தள்ளியது போலவே ஹெலிகாப்டரில் அவனை தள்ளி விட்டுவிட்டு பின்னாலேயே பகலவன் ஏற செழியனும் ஏறியதும் மெதுவாக ஹெலிகாப்டரும் பெரும் சத்தத்துடன் மேல் எழும்பியது. ஐயோ, என்னை விடுங்க, டேய் என்னை விடுறா, நான் போகணும் என தொண்டை தண்ணீர் வற்ற ஆகாஷ் கத்தியதெல்லாம் ஹெலிகாப்டர் கிளம்பிய பயங்கர சத்தத்தில் கரைந்துதான் போனது. பகலவனோ நிதானமாக சீட் பெல்ட் போட்டு சாய்ந்து அமர்ந்துவிட ஆகாஷ் தான் கிடைத்த எல்லா இடத்திலும் பெரும் பயத்துடன் பிடித்து கொண்டிருந்தான். ஹெலிகாப்டர் மேலே செல்ல செல்ல அதற்கு ஈடாக அவன் இதய துடிப்பும் அதிகரித்து கொண்டே போனது. ஐயோ சார், என்னை விட்டுருங்க சார், அந்த பையன் மேல கார் இடிச்சது தப்புதான், நான் வேண்டுமென்றே எதுவும் செய்யவில்லை சார், குடிபோதையில் தெரியாம இடிச்சிட்டேன், அவன் குடும்பத்துக்கு என்ன கேட்டாலும் நான் செய்து விடுகிறேன் சார், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். பெரும் பதட்டத்துடன் சீட்டை இறுக்கமாக பிடித்து கொண்டு கதறினான் ஆகாஷ். இப்போது பகலவன் முகத்தில் இருந்த இலகு தன்மையும் மறைந்து அவன் முகம் விகாரமாக மாறி இருந்தது. இந்த அறிவு ஆக்சிடென்ட் செய்த போது எங்கடா போனது? நான் தான் சொன்னனே, உங்களால என்ன செய்து கொள்ள முடியுமா பண்ணிக்கோங்கன்னு சொன்னையாமே, என்ன முடியும்னு பார்க்கறையா? நக்கலாக கேட்டவன் பேசிக்கொண்டே அவன் சட்டையை கொத்தாக பிடித்து ஹெலிகாப்டரில் இருந்து தள்ளி பிடிக்க, ஐயோ அம்மா என்ற அவன் அலறல் அவர்கள் காதில் மட்டும் பயங்கரமாக எதிரொலித்தது. அடுத்த நொடி பகலவன் அவனை உள்ளே இழுத்து விட்டான். என்ன, காத்து நல்லா அடிச்சதா? கண்ணடித்து அவன் கேட்க ஆகாஷோ அவன் காலிலேயே விழுந்து விட்டான். சார், என்னை விட்டுருங்க சார், எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுத்து விடுகிறேன், நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன்.
விட்டுருங்க சார் ப்ளீஸ் என அவன் கதற, அவன் கழுத்தை அழுத்தமாக பிடித்து தூக்கினான் பகலவன். டேய், நான் சும்மாவே பாவம் பார்க்க மாட்டேன். அதுவும் என் மக்கள் மீது கை வச்சா? இந்த பகலவன் அந்த யமனை விட மோசமானவன்டா. எத்தனை தைரியம் இருந்தா என் தொகுதி பையனை கொன்னுட்டு திமிரா வேற தப்பிச்சிருப்ப. நீ செய்தது விபத்து என்னும் பெயரில் கொலை. நானும் அதையே தான் செய்ய போறேன். ச்சே, பாவம். இளைஞன் ஹெலிகாப்டரில் இருந்து தவறி விழுந்த மரணம். போலியாக உச்சு கொட்டியவன் ஆகாஷ் கண்களில் இருந்த மரண பயத்தை திருப்தியுடன் பார்த்து கொண்டே அடுத்த நொடி யோசிக்காமல் அவனை தூக்கி வீசிவிட பெரும் அலறலுடன் கீழே இருந்த கடலில் சென்று விழுந்தான் ஆகாஷ். அவன் விழுந்ததை லேசாக எட்டி பார்த்து உறுதி செய்து கொண்டவன் பின் சாவகாசமாக சீட்டில் சாய்ந்து அமர்ந்துவிட செழியன் அவனை வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தான். இத்தனை கொடூரம் தேவையா பகலவா? மனம் கேட்காமல் அவன் கேட்டுவிட அவனை அழுத்தமாக பார்த்தவன், தண்டனைகள் கடுமையானால் தான் தவறுகள் குறையும்னா என்றான் நிதானமாக. அதற்கு ஒரு வரைமுறை இல்லையா பகலவா? இருக்க இருக்க நீ ரொம்பவும் கொடூரமாக மாறிக்கொண்டே வருவது போல் இருக்குடா. நன்மை செய்ய வேண்டியதுதான், அதற்காக இப்படி ஒரே அடியாக இரக்கமில்லாமல் இருக்கணுமா? அவனுக்கு வாழும் தகுதி இருக்குன்னு சொல்ல வர்றீங்களா? செழியனை அழுத்தமாக பார்த்து கொண்டே பகலவன் கேட்க அதற்கு எதிர்மறை பதில் சொல்ல முடியாமல் விழித்தான் செழியன். இப்போது என்ன உங்களுக்கு? அவனை நம் ஆட்களை வைத்தோ இல்லை சுலபமா சுட்டோ கொன்றிருந்தால் ஓகேவா? இதற்கும் செழியனுக்கு பதில் தெரியவில்லை. பயம் இருக்கணும்னா அதான் நாளைக்கு இன்னொரு தவறு நடக்காமல் காப்பாற்றும். இந்த பகலவன் மக்கள் மேல் கை வைக்க எவனுக்கும் தைரியம் வரக்கூடாது. அழுத்தமாக கர்ஜித்தவனை பார்த்த செழியன் வாய் தானாக மூடிக்கொண்டது. மெரினா பீச் அருகில் ஒரு பக்கமாக நின்றிருந்தது பகலவனின் ஜாக்குவார் கார். காரில் சாய்ந்து நின்றிருந்தவன் காதில் எப்போதும் போல் ஹெட்செட் இடம் பிடித்திருக்க அவன் முகம் பாடலை கேட்டுக்கொண்டிருந்த ரசனையில் சற்றே இளகி இருந்தது. சுற்றிலும் வீசிய கடற்கரை காற்றை ஆழ்ந்து சுவாசித்தவன் அந்த நொடியை மிகவும் ரசித்து அனுபவித்துக் கொண்டிருந்தான். பகலவா என்ற செழியனின் அழைப்பில் அவன் திரும்ப அவன்தான் என செழியன் காட்டிய திசையில் பகலவனின் பார்வை சென்றது. இவர்கள் எதிர்பார்த்து வந்திருந்தவன் அவன்தான். 28 இருந்து 30 வயதிற்குள் இருக்கலாம். பார்க்க நன்றாகத்தான் இருந்தான். தன்னுடன் இணைந்து நடந்து கொண்டிருந்த பெண்ணின் கைகளை அவன் கைகள் அழுத்தமாக பற்றி இருந்தது. இருவர் முகமும் புன்னகையுடன் தான் இருந்தது. அதிலும் பால் நிலவு போல் ஜொலித்த பெண் அவள் முகத்தில் சிறு வெட்க சிரிப்பு வேறு. அந்த பெண் என பகலவன் நிறுத்த, அவன் கல்யாணம் செய்து கொள்ளப் போகும் பெண் பகலவா என்றான் செழியன். பெயர் வெண்ணிலா என்று நினைக்கிறேன். செழியன் கூற்றில் லேசாக புன்னகைத்தவன், சரியாத்தான் வச்சிருக்காங்க என மெதுவாக முணுமுணுத்து கொண்டான். என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தரததத்ததா, தொடருதே தினம் தினம் தரததத்ததா, என் இனிய பொன் நிலாவே, பொன்னிலவில் என் கனாவே. சந்தர்ப்பமாய் இளையராஜாவின் பாடல் வேறு அவன் காதில் ஒலிக்க அதை பட்டென கழட்டி விட்டான். அவன் டீட்டெயில்ஸ் முழுசா கலெக்ட் பண்ணுங்கண்ணா. முதல்ல உண்மையை பேசுறானா பொய் சொல்றானான்னு பார்ப்போம். செழியனிடம் பேசிக்கொண்டிருந்தவன் கண்கள் அவனை அறியாமல் அந்த பெண்ணிடம் ஒரு முறை அழுத்தமாக படித்தது. அதே நேரம் அவர்கள் கவனித்து கொண்டிருந்த மனோகர் தன் பைக்கில் ஏற அவனுக்கு பின்னால் வெண்ணிலாவும் ஒரு பக்கமாக ஏறி அமர்ந்து கொண்டாள். 2 பக்கம் கால் போட்டு உட்காரேன் நிலா என மனோகர் சலிப்புடன் கூற அவளோ வழக்கம் போல் இல்ல மனோ, இதுதான் வசதி என்று கூறி கம்பியை பிடித்து கொண்டாள். ஆனாலும் நீ ரொம்ப அநியாயம் செய்யற நிலா. ஊர்ல அவன் எப்படியெல்லாமோ காதலிக்கிறான், எனக்கு மட்டும்தான் இப்படி. மேலும் அவன் சலித்து கொள்ள, எல்லாரும் செய்யறத நானும் செய்ய முடியாது மனோ, நான் இப்படித்தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிடிக்கலைன்னா விட்டுடுங்க என அழுத்தமாகவே அவளிடம் இருந்து பதில் வந்தது. அடடா, உடனே உனக்கு கோபம் வந்துடுமே. மலை இறங்குமா தாயே, இன்னும் 4 கிலோமீட்டர் தள்ளி வேணும்னாலும் உட்காரு, ஆனா விழுந்துடாத பாவமா. சிரித்து கொண்டே மனோகர் கேட்டதில் அவளும் தன்னை அறியாமல் சிரித்து விட்டாள். போலாம் மனோ என அவள் கூறியதும் அவனும் வண்டியை எடுத்து விட்டான். இருவரும் கிளம்பியதும் பகலவனும் செழியனும் அங்கிருந்து கிளம்பி விட்டனர். வழக்கமாக அனைவரையும் பார்ப்பது போல் தான் பகலவன் மனோகரை பார்க்க வந்தது. ஆனால் இந்த ஒற்றை நிகழ்வு
அந்த பகலவனின் வெப்பத்தை தணிக்கும் மதியை அவன் வாழ்வில் அறிமுகப்படுத்தி சென்றதோ? மனோகருடன் வெண்ணிலா தன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது அவள் அன்னை சரியாக இருவருக்கும் காஃபி கலந்து வைத்திருந்தார். வாங்க தம்பி, உட்காருங்க என மனோகரை வரவேற்று அவர் காஃபி கொடுக்க, தேங்க்ஸ் அத்தை என்று கூறிக்கொண்டே அதை எடுத்துக்கொண்டான் மனோகர். நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரம்மா என்று விட்டு வெண்ணிலா உள்ளே சென்றுவிட, அப்போதுதான் பள்ளி முடித்து வந்திருந்த வெண்ணிலாவின் தங்கை மனோகரை பார்த்ததும் சிறு புன்னகையுடன் நகர்ந்து விட்டாள். ஸ்கூல் முடிஞ்சதா வர்ஷா என மனோகர் கேட்க, ஆ ஆமா என சுருக்கமாகவே முடித்து கொண்டு அவள் சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். பிள்ள பூச்சி, எப்போதும் மதிப்பதே இல்லை என மனோகர் தான் மனதிற்குள்ளேயே அவளை அர்ச்சித்து கொண்டான். ஏனோ வர்ஷாவிற்கு பெரிதாக மனோகரை பிடிப்பதில்லை. காதல் என்று பெண் கேட்டபோதே தன் அக்காவை தன்னை விட்டு பிரித்து போவதாக கூறிய அவனை முதல் பார்வையிலேயே அவளுக்கு பிடிக்காமல் போய்விட்டது. ஆனாலும் வெண்ணிலாவும் அன்னையும் முழு மனதுடன் அவன் காதலை ஏற்றுக்கொண்ட பின் சிறு பெண் அவளால் என்ன செய்ய முடியும்? அமைதியாகவே ஒதுங்கிக் கொண்டாள். வர்ஷா, வெண்ணிலாவின் தந்தை இறந்து 4 வருடமாகிவிட்டது. இப்போது வீட்டில் அவர்கள் அன்னை காமாட்சியுடன் சேர்த்து 3 பெண்கள்தான். வெண்ணிலா இப்போதுதான் சட்ட கல்லூரியில் இறுதி ஆண்டு முடித்திருந்தாள். ஒரு பிரபலமான வக்கீலிடம் ஜூனியராக சேர முயற்சி செய்து கொண்டிருந்தாள். மனோகர் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவன். 1 வருடம் முன்புதான் வெண்ணிலா வீட்டு அருகில் குடி வந்திருந்தான். அவனுக்கு தங்கை மட்டும்தான். அவளுக்கும் திருமணம் முடித்து அவன் தனியாக இருந்ததால் காமாட்சியிடம் சில உதவிகள் கேட்டு பழகியவன் கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப நண்பர் போல் ஆகிவிட்டான். ஒரு கட்டத்தில் அவன் காமாட்சியிடமே பெண் கேட்டுவிட மறுக்க எதுவும் காரணம் இல்லாததால் அவரும் ஒத்துக்கொண்டார். திருமணம் முடிந்ததும் வெண்ணிலாவை அழைத்து கொண்டு மும்பையில் இருக்கும் அவர்கள் நிறுவன பிரான்ச்சிற்கு செல்ல வேண்டும் என்று அவன் கூறியது லேசாக உறுத்தியதுதான். ஆனால் யாரோ முகம் தெரியாதவனுக்கு திருமணம் செய்து வைத்து எங்கோ அனுப்பிவிட்டு பயப்படுவதை விட நன்றாக தெரிந்த பையனுக்கு கொடுப்பதே மேல் என்று காமாட்சி சம்மதித்திருந்தார். பிரிய வேண்டுமே என தயங்கிய பெண்ணிடமும் அவர் இதே காரணத்தை கூறிய போது அவளும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது. அவளுக்கு மனோகரை மறுக்க எந்த காரணமும் தோன்றவில்லை. காதல் என்றெல்லாம் அவள் யோசித்ததில்லை. தெரிந்த பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அவளை பிடித்து கேட்கிறான் என்னும் போது மறுக்க ஒன்றுமில்லாமல் மட்டுமே சம்மதித்திருந்தாள். அவள் தந்தையின் பென்ஷன் பணமும் அவர் சேமிப்பாக சேர்த்து வைத்திருந்த பணத்தின் வட்டியும் வந்து கொண்டிருந்ததால் பெரிதாக பணப்பிரச்சனை அங்கு எப்போதும் எழுந்ததில்லை. வீடும் சொந்த வீடு, மகள்கள் படிப்பிற்கு என ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த பணம் என குடும்பத்தை அதிக கஷ்டம் இல்லாமலே அந்த மனிதர் விட்டு சென்றிருந்தார். சிறிது நேரத்தில் மனோகர் கிளம்பி சென்றுவிட அன்னையுடன் அமர்ந்து அவருக்கு சப்பாத்தி போட உதவினாள் வெண்ணிலா. ஏதோ வக்கீல் பற்றி விசாரிக்கிறேன்னு சொன்னையே, என்னாச்சு நிலாமா? ஒரு பக்கம் அமர்ந்து வெங்காயம் அறிந்து கொண்டே கேட்டார் காமாட்சி. இல்லம்மா, ஒன்றும் செட் ஆகல என வெண்ணிலா கவலையுடன் கூற, இப்போது கஷ்டப்பட்டு தேடி என்னக்கா செய்ய போற? எப்படியும் 4 மாசத்துல கல்யாணம்னு பேசி வச்சிருக்கீங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அவர் கிளம்ப வேணும்னு நிற்கிறார். நீ இங்க அலைஞ்ச என்ன பிரயோஜனம் என்றாள் வர்ஷா சிறு கடுப்புடன். தங்கை தனக்காகத்தான் யோசிக்கிறாள் என்று புரிந்து வெண்ணிலா முகத்திலும் சிறு புன்னகை தோன்றியது. 4 முழு மாதம் இருக்கே வர்ஷா குட்டி, அதற்குள் ஒரு நல்ல லாயரிடம் ஜூனியராக சேர்ந்தால் அனுபவம் தானே. அவருக்கும் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் ஒழுங்கா கிடைத்து கிளம்ப வேண்டுமில்லையா? கிடைக்கும் நாட்கள் வரை லாபம்தானே. இங்கே யாராவது நன்றாக தெரிந்து விட்டால் அங்கு போய் பிராக்டிஸ் தொடரவும் சுலபமாக இருக்குமே. வெண்ணிலா கூறியதும் சரியாகவே இருந்ததால் வர்ஷா அதற்கு மேல் எதுவும் கேட்டுக்கொள்ளாமல் தன் படிக்கும் வேலையை தொடர்ந்தாள். என்னதான் வர்ஷா அமைதியாகவே இருந்தாலும் தன் பிரிவு தங்கையை பாதிக்கிறது என வெண்ணிலாவிற்கும் புரிந்துதான் இருந்தது. அன்னைக்கு உதவி முடித்தவள் அடுத்து நேராக தங்கையிடம்தான் சென்றாள். படிப்பை முடித்துவிட்டு போனில் ஏதோ பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த தங்கை அருகில் சென்று அமர்ந்த வெண்ணிலா, என் மேல கோபமா வர்ஷா என மெதுவாக கேட்க, அச்சோ அதெல்லாம் இல்லக்கா என பதறிவிட்டாள் சிறியவள். அவளுக்கு இருந்தது வருத்தம்தானே, தமக்கை மேல் அவளுக்கு எந்த கோபமும் இல்லையே. தங்கை மனமுணர்ந்து நிகழ்வுடன் அவள் தலை கோதி கொடுத்தவள், எனக்கு உன் மனம் புரிகிறது வர்ஷாமா.
நானும் எல்லாம் யோசித்து தாண்டா இந்த திருமணத்திற்கு சம்மதித்தேன். நமக்கு தெரிந்தவராக இருப்பது ஒரு வகையில் நல்லது தானேடா. அப்பாவும் இல்லை, யாரோ முகம் தெரியாதவனிடம் என்னை கொடுத்துவிட்டு நீயும் அம்மாவும் பயந்து கொண்டே இருப்பதற்கு இது மேல் இல்லையா? நல்லதே நடக்கும் வர்ஷா. நீ 10th படிக்கிறாய். இதையெல்லாம் யோசிக்காமல் படிப்பில் கவனம் செலுத்துடா. நம்மை அதுதான் எப்போதும் காப்பாற்றும். நிதானமாக ஒரு முறை வெண்ணிலா எடுத்து கூற அதில் இருந்த நியாயம் புரிந்து வர்ஷாவும் சம்மதமாக தலையாட்டி கொண்டாள். கண்டிப்பாக்கா என அவள் முடித்துவிட வெண்ணிலாவும் நிம்மதியுடன் எழுந்து சென்றாள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றுதான் அனைவரும் நம்பினர். ஆனால் விதி அவள் வாழ்க்கையில் விளையாட ஒருவனை ஏற்கனவே தயார் செய்துவிட்டதை அவள் அறியவில்லை பாவம். கட்சி அலுவலகத்தில் தலைவர் எதிரில் அமர்ந்திருந்தான் பகலவன். கொஞ்சம் அந்த ரோடு போடுற பிரச்சனையை என்னன்னு பாரேன் பகலவா. உன் தொகுதியை மட்டும் தான் பார்க்க வேண்டுமா? மற்றவர்களுக்கும் கொஞ்சம் உதவக்கூடாதா? ஆற்றாமையுடன் அவர் கேட்க, கண்டிப்பா உதவுறேன் அங்கிள். ஆனா எனக்கு என் மக்கள் தான் முதல், அதற்கு பின் தான் மற்றதெல்லாம். நான் பார்த்துக்கிறேன் விடுங்க என்றான் அவன் தெளிவாக. ஒரு முறை கூறிவிட்டால் அவன் செய்து விடுவான் என்பதால் அதற்கு மேல் அவரும் எதுவும் கூறவில்லை. முக்கியமா பொறுமை பகலவா. உன் முறையில் அது இல்லை. கட்சி பெயர் கெட்டுவிடக்கூடாது. அவனை பற்றி நன்கு அறிந்தவராய் அவர் சேர்த்தே கூற அதில் மெலிதாக புன்னகைத்தவன், ஐ நோ அங்கிள், கவலைப்படாதீங்க, உயிர் சேதாரம் இல்லாமல் முடித்து விடுவோம் என்றான் பகலவன் அசால்ட்டாக. எப்படியோ பார்த்துக்கொள் என்று அவரும் முடித்து விட்டார். அவன் குணம் அவருக்கும் நன்றாக தெரியுமே. அதனாலேயே முன்னெச்சரிக்கையாக எங்கு என்ன செய்ய வேண்டும் என்று சேர்த்தே கூறிவிடுவார். அவரும் சிறு வயதில் இருந்து அவனை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். இதே கட்சியின் முன்னாள் தலைவரின் வளர்ப்பு பகலவன். ஒண்டிக்கட்டையான அவர் இறக்கும் முன் தன் சொத்து முழுவதும் பகலவன் பெயரில் எழுதி வைத்துவிட்டு போய்விடுவார் என்பது யாருமே எதிர்பார்க்காமல் நடந்தது. அந்த பணத்தில் அவன் ஆரம்பித்த ஐடி நிறுவனம்தான் இன்று அவனை யார் கைகளுக்கும் எட்டாத உயரத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது. இளமையும் மூளையும் அவனை எங்கோ உயர்த்திவிட அதற்கு ஈடு செய்வது போல ராட்சசனாய் உயர்ந்து நின்றான் அவன். தலைவரான அவரே சற்று பயந்து அடக்கி வாசிப்பதென்றால் அவனிடம் மட்டும்தானே. அவரிடம் பேசிவிட்டு தன் இருக்கைக்கு வந்தவன் தன் முன் இருந்த மனுக்களை புரட்டி கொண்டிருந்தான். அதே நேரம் வெளி வேலையாக சென்றிருந்த செழியனும் வந்து சேர ஒரு கோப்பை அவனிடம் கொடுத்தவன், இந்த ஃபேக்டரி பற்றிய எல்லா டீட்டெயில்ஸும் வேணும்னா நம்ம ஏரியா அருகில் இருக்கும் இடத்தில் ஃபேக்டரி கட்டுவதற்காக அனுமதி கேட்டிருக்காங்க. என்ன செய்ய போறாங்க, அதன் கழிவுகள் என்ன, எல்லாமே வேண்டும் என பகலவன் கூற, பார்க்குறேன் பகலவா என்று கூறிக்கொண்டே அதை வாங்கி தானும் ஒரு முறை பார்த்தான் செழியன். பெரிய இடம் போலையே என யோசனையுடன் செழியன் கூற, இருந்துட்டு போகட்டும் என்றான் பகலவன் கடுப்பாக. அவன் கோபம் புரிந்து மெலிதாக சிரித்து கொண்ட செழியன், நான் விசாரிக்கிறேன்டா, நீ டென்ஷன் ஆகாத என்று முடித்தான். மேலும் சிறிது நேரம் இருவரும் வேலையில் மூழ்கிவிட்டனர். ஒருவாறு வேலை முடிய மாலையாகிவிட, ஆபீஸ் போகணுமா பகலவா என கேட்டுக்கொண்டே எழுந்தான் செழியன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமனா என்று கூறிக்கொண்டே பகலவனும் எழுந்து கொள்ள அவன் கூற்றில் ஒரு நொடி செழியனின் முகம் வேதனையும் மகிழ்ச்சியுமாய் ஒளிர்ந்தது. இரண்டு உணர்வையும் ஒரு சேர கட்டுப்படுத்தி கொண்டவன், போகலாம்டா என்றான் ஒரு பெருமூச்சுடன். அடுத்த அரை மணி நேரத்தில் இருவரும் இருந்தது ஒரு ஆதரவற்றோர் காப்பகம். இருவரும் நேராக அலுவலக அறை நோக்கி சென்றனர். பகலவன் நேராக உள்ளே சென்றுவிட செழியன் கதவருகிலேயே நின்று விட்டான். அவன் கண்கள் மட்டும் அங்கு மேசைக்கு அந்த பக்கம் அமர்ந்திருந்தவள் மீதுதான் படிந்திருந்தது. சாதா காட்டன் புடவை, எந்த ஒப்பனையும் இல்லாத அழகு முகம், மாநிறத்தில் அமைதியான அழகுடனும் அமைதியான முகத்துடனும் அமர்ந்திருந்தவளை பார்க்க பார்க்க அவனுக்கு தெவிட்டவே இல்லை. பகலவனை பார்த்ததுமே, வாடா நல்லவனே, செய்கிற பாவத்தை எல்லாம் கழிச்சிட்டு போக வந்தியா என அவள் கிண்டலாக கேட்க, நான் ஒரு பாவமும் செய்வதில்லை போடி என்றான் அவனும் சிரித்து கொண்டே. கொஞ்சமாவது மரியாதை இருக்கா என அவள் நொடித்து கொள்ள, ஆமா, இவ பெரிய மதர் தெரசா, மரியாதை கொடுக்கறாங்க. என்னை விட ஒரு வயசு சின்ன பெண் நீ. சும்மா பார்க்க பெரிய பெண் போல வேஷம் போட்டுக்கொண்டு ஊரை வேண்டுமானால் ஏமாற்றலாம், எங்கள முடியாது பேசிக்கொண்டே அமர்ந்தவன்
அப்போதுதான் செழியன் உள்ளே வராததையே கவனித்தான். அண்ணா, இங்க வந்து உட்கார்ந்து சைட் அடிங்க என அவன் சத்தமாக கூறி வைக்க, பகலவா என அதட்டினாள் மாதங்கி. அவள் அதட்டலையெல்லாம் காதிலேயே வாங்கவில்லை. அதே நேரம் அவன் குரலில் தன் மௌன நிலை கலைந்து செழியனும் உள்ளே வந்தான். எல்லாம் ஓகே தான மது, ஏதாவது வேணுமா என கேட்டுக்கொண்டே செழியன் வர, ஒன்றும் வேண்டாம் என்றாள் அவள் மெதுவாக. நான் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன் என்று விட்டு பகலவன் எழுந்து சென்றுவிட, அதுவரை அமைதியாக நின்றிருந்த செழியன் இப்போது மாதங்கி அருகில் வந்து அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் செயலில் அவள் பதறி எழப்போக அவளை அழுத்தமாக பிடித்து அமர வைத்தவன், கொஞ்சம் உட்காரு, இதிலையாவது என் பேச்சுக்கு மரியாதை கொடு என இறுக்கமாக கூற, அவன் குரலை மீற முடியாமல் அமைதியாக அமர்ந்தாள் மாதங்கி. சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, தலை குனிந்து அமர்ந்திருந்த அவளால் தான் வெகு நேரம் அப்படியே அமர முடியாமல் போயிற்று. செழியா என மெதுவாக மாதங்கி அழைக்க, ம் என்றான் அவன் பார்வையை மாற்றிக்கொள்ளாமல். யாராவது வரப்போறாங்க, வரட்டுமே, நான் உன்னை ஒண்ணுமே செய்யலையே. அவளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தவன் பார்வை மட்டும் அவள் முகத்தை விட்டு அகலவே இல்லை. ப்ளீஸ் செழியா என அவள் தாங்க மாட்டாமல் முனக, பார்க்க கூட கூடாதாடி, வாழத்தான் முடியாது என்று படுத்துகிறாய், பார்க்கவும் தடை போட்டால் எப்படி? இந்த முகத்தை பார்த்து கொண்டே செத்து விடலாமான்னு தோணுது மது, இந்த மனவலியாவது குறையும். அவள் முகத்தை மென்மையாக கைகளில் தாங்கி ஆழமான குரலில் செழியன் கூற, ஐயோ என்ன பேசுறீங்க செழியா என வேகமாக அவன் வாயை மூடினாள் மாதங்கி. அவள் செயலில் நிதானமாக அவள் கையை எடுத்துவிட்டு எழுந்தவன், வேற என்ன செய்ய மது, நீ எப்ப மனம் மாறி நாம எப்ப வாழ்வது? ஏற்கனவே 35 வயதாகிவிட்டது, பாதி கிழவனாயாச்சு, கடைசி வரை உன் முகத்தை மட்டும் பார்த்து கொண்டே கண்ணி கழியாமலே சாக வேண்டும் என்றுதான் என் தலையில் எழுதியிருக்கு போல. பாதி விளையாட்டும் பாதி ஆற்றாமையுமாக புலம்பினான் செழியன். உங்களுக்கு என்ன குறை செழியா, ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும் மென்மையாக கூறியவளை இந்த முறை செழியன் நன்றாகவே முறைத்தான். செய்ய மாட்டேன்னு தெரிந்தே பேசுகிறாய் பார், உன்னை என்ன செய்ய என சலித்து கொண்டான் அவன். இன்னும் எத்தனை நாட்களுக்கு செழியா, என்றாவது உங்கள் மனம் நிச்சயம் மாறும். அவன் கண்களை பார்த்து மனதிற்குள்ளேயே அவள் கூறிக்கொள்ள, வாய்ப்பே இல்லையடி பெண்ணே என அவன் கண்களும் அவளுக்கு சலிக்காமல் பதில் கூறியது. மாதங்கி மனம் மாறும் வரை இந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளியே இருக்க போவதில்லை என்பதை உணர்ந்து ஒரு பெருமூச்சிற்குள் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்ட செழியன், வா நாமும் போவோம், ஏதாவது தேவை என்றால் பார்த்து கொள்கிறேன் என கூறிக்கொண்டே நடக்க அவளும் அவனை தொடர்ந்தாள். இருவரும் ஒவ்வொரு அறையாக பார்வையிட்டு கொண்டே பகலவன் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். ஒரு பக்கம் மரத்தில் சாய்ந்து நின்றிருந்தவன் எங்கோ முகம் சொருங்க பார்த்து கொண்டிருந்தான். பகலவா என்ற செழியனின் குரலில் அவன் புறம் திரும்பாமலே, அது யாரு மது என்றான் தன் எதிரில் இருந்த பெண்ணை காண்பித்து. அவன் பார்வை சென்ற திசையில் செழியனும் பார்க்க, அந்த பொண்ணு வெண்ணிலா பகலவா, போன வாரம் சில முதியவர்களை கொண்டு வந்து விட்டாள். இந்த முறை சும்மா பார்த்துவிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய வந்தாள். சின்ன பெண்தான், ஆனால் நல்ல பெண் என்றாள் மாதங்கி. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே இவர்களை கவனித்துவிட்டு வெண்ணிலாவும் இவர்களை நோக்கி வந்தாள். நான் கிளம்புறேன் அக்கா என்றவள் பகலவனை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் மாதங்கிபுரம் திரும்ப, சரிம்மா பார்த்துப்போ, இவன் தெரியுமா பகலவவர்மன் எம்எல்ஏ, இந்த ஆசிரமத்தின் செலவு முழுவதும் இவன் செய்வதுதான் என அறிமுகப்படுத்தினாள் மாதங்கி. ஓ ரொம்ப நல்ல விஷயம் சார் என வெண்ணிலாவும் சிறு புன்னகையுடன் கூற, ஏனோ அந்த புன்னகை அவன் முகத்தில் எதிரொலிக்கவில்லை. அவன் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாகவே நிற்க அவளும் எதுவும் எதிர்பார்க்கவில்லை போல் மீண்டும் ஒரு முறை வரேன் என்று விட்டு கிளம்பி விட்டாள். பகலவன் அவளையே பார்த்து கொண்டு நின்றிருக்க அவன் பார்வையில் இருந்த வித்தியாசத்தை உணர்ந்து, என்னடா என அவள் தோளை தட்டினாள் மாதங்கி. அவள் செயலில் தன் பார்வையை திருப்பி கொண்டவன், நத்திங், போலாம் வா என்று விட்டு அவர்களுடன் இணைந்து கொள்ள, அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவர்களும் அவனுடன் சேர்ந்து மற்ற வேலைகளை கவனிக்க சென்றனர். ஆண்டி ப்ளீஸ் என்ற பகலவனின் அழுத்தமான குரலில்
அவன் முன் அமர்ந்து அழுது கொண்டிருந்த பெண்மணி கடினப்பட்டு அழுகையை விழுங்கிக் கொண்டு நிமிர்ந்து அவனை பார்த்தார். என்னை நம்பி சொல்லிவிட்டு இப்படி 2 பேரும் அழுது வடிந்து கொண்டிருந்தால் என்னை அசிங்கப்படுத்துவது போல் ஆகாதா? நீங்களாவது சொல்லக்கூடாதா அங்கிள்? சிறு கோபமும் சலிப்புமாக பகலவன் கேட்க, மன்னிச்சிருப்பா என உடனடியாக இறங்கிவிட்டார் சுந்தரம். நானும் என்ன செய்யட்டும் தம்பி? சொலையா 20 லட்சம். அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா தந்துருவேன்னு சொன்னதை நம்பி தூக்கி கொடுத்துட்ட. முதல் முறை வட்டி தொழில் என்று ஆரம்பித்ததில் ஒன்றும் சரியா பார்க்க தெரியலப்பா. அந்த பையனும் போன வருடம் வரை ஒழுங்கா வட்டி கொடுத்ததில் கண்டுக்காம விட்டுட்ட. பாவி, எனக்கே தெரியாம எங்கிட்ட அடமானம் வச்ச இடத்த வித்திருக்கான். அதுவும் எங்கிட்ட போலி பத்திரமெல்லாம் கொடுத்துருக்கான். நானும் பைத்தியக்கார மாதிரி நம்பி இருக்க. இப்ப முழுசா ஏமாந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுப்பா. மனம் கேட்காமல் அவர் புலம்ப, அப்புறம் நான் எதுக்கு குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்திருக்கேன் என்றான் பகலவன் எரிச்சலுடன். அவன் கோபத்தில் அவர் பயந்து விழிக்க அவனும் முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். கவனிங்க அங்கிள், நான் ஏற்கனவே அந்த மனோகரை பத்தி எல்லாம் விசாரிக்க சொல்லிட்டேன். உங்களுக்கு பணம் முக்கியம் இல்லையா? அவனை போட்டு தள்ள 2 நிமிஷம் ஆகாது. ஆனா பணம் வராது. பணத்தை வாங்குற வழியைத்தான் நாம முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் வேண்டுமானால் போட்டுறலாம். ஐயோ, கொலையெல்லாம் வேண்டாம்ப்பா. சுந்தரத்தின் மனைவி வேகமாக பதற, கூல் கூல் ஆண்டி என்றான் பகலவன் சாதாரணமாக. இத்தனை இளகிய மனசுடன் நீங்க இந்த தொழிலை முயற்சித்திருக்க கூடாது. நிதானமாக பகலவன் கூற, உண்மைதான் தம்பி, யாரோ சொன்னது கேட்டு அவசரப்பட்டுட்ட என ஒத்துக்கொண்டார் சுந்தரம். பரவாயில்ல, இனி கவனமா இருங்க. உங்க பணம் உங்க கைக்கு வரும். அதுக்கு நான் பொறுப்பு. நிம்மதியா இருங்க. பணம் வந்ததும் நானே கூப்பிடுறேன். ஏதாவது அவசர தேவை இருக்கா? அதெல்லாம் இல்லப்பா, இந்த பணம் கிடைச்சாலே போதும். நீ பாருப்பா, நான் காத்திருக்கேன். உங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு மறுபடியும் கேட்க வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னேன். இவதான் கேட்கவே இல்லை. பேசிக்கொண்டே சுந்தரம் எழுந்துவிட அவருடன் அவர் மனைவியும் எழுந்தார். எனக்கு புரியுது அங்கிள், போங்க, நான் பார்த்துக்கிறேன் என அவர்களை அனுப்பி வைத்தான் பகலவன். காலையில் அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்தவனிடம் வந்துதான் சுந்தரமும் அவன் மனைவியும் பேசிவிட்டு சென்றனர். அவர்கள் கிளப்பியதும் சில நொடிகள் முகம் சுருங்க ஏதோ யோசித்தவன் ஒரு தலை சிலுப்பலுடன் கிளம்பிவிட்டான். பகலவன் தனது நிறுவனத்திற்கு வந்து சேர்ந்தபோது அங்கு சீராக வேலை நடந்து கொண்டிருந்தது. பொதுவாக அவன் எப்போது எந்த பிரான்ச்சிற்கு வருவான் என யாராலும் கணிக்க முடியாது என்பதால் எப்போதும் அங்கு வேலை ஒழுங்காகவே நடக்கும். ஏதாவது அஜாக்கிரதையாகவோ அசட்டையாகவோ கோட்டை விட்டால் யோசிக்காமல் வேலையை விட்டு தூக்கி விடுவானே. அன்று பெருங்குடியில் இருந்த பிரான்ச்சில் முக்கிய ப்ராஜெக்ட் வேலை போய்க் கொண்டிருந்ததால் செழியன் அங்குதான் இருந்தான். பகலவனும் அங்குதான் வந்திருந்தான். அவன் வந்தபோது செழியன் மீட்டிங்கில் இருந்ததால் அவனை தொந்தரவு செய்யாமல் தன் அறைக்கு சென்று அமர்ந்து விட்டான். சிறிது நேரத்தில் மீட்டிங் முடிந்து செழியனும் பகலவன் அறைக்கு வந்து சேர்ந்தான். என்ன பகலவா, கட்சி வேலை இருக்குன்னு சொல்லி இருந்தையே, பார்க்கலையா என்று கேட்டுக்கொண்டே அவன் அமர, போகணும்னா அதுக்கு முன்னால மனோகர் விஷயம் என்ன ஆச்சு என்றவன் காலையில் சுந்தரம் வந்ததையும் சேர்த்தே கூறினான். முக்கால்வாசி விசாரிச்சாச்சு பகலவா. சில பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டிருந்தேன். கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தெரிந்தால் முழுசா முடிந்துவிடும். கால் பண்ணி கேளுங்கண்ணா என்று விட்டு அவன் லேப்டாப்பிற்கு திரும்பிவிட செழியனும் ஃபோனுடன் நகர்ந்தான். அவன் மீண்டும் வர 1/2 மணி நேரம் ஆனது. மெயில் பாத்தியா பகலவா என கோபத்துடன் கேட்டுக்கொண்டே செழியன் வர சரியாக பகலவனும் அதே நேரம் மெயிலைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகமும் பெரும் கோபத்துடன் சுருங்கித்தான் இருந்தது. ஹவு டேர் என எரிச்சலுடன் பகலவன் முணுமுணுக்க, இப்படிப்பட்ட பிறவிகளும் உலகில வாழத்தாண்ட செய்கிறாங்க என்றான் செழியனும் கடுப்புடன். அடுத்தி மிரட்டி, பணத்தை வாங்க முயற்சிக்கலாம் தான், ஆனா இவனை பத்தி நான் கேள்விப்பட்டது கொஞ்சம் உதைக்குது பகலவா என செழியன் நிறுத்த, அடி உதைக்கு பயந்து பணம் தராத ரகம், ரைட் என முடித்து வைத்தான் பகலவன். அதே தாண்டா, அவன் இயல்பிலேயே சரியான பணத்தாசை பிடிச்சவன் போல. கொன்று விடுவோம் என்று மிரட்டினால் கூட பணத்தை கொடுத்துட்டு வாழ்வதற்கு சாவே மேல் என்று நின்று விடுவானே ஒழிய பணம் வாங்குவது கஷ்டம்தான். பாறையில் தண்ணி வர வைப்பது போல் போராடணும். நெற்றியை நீவிக்கொண்டே செழியன் யோசிக்க பகலவன் முகமும் ஏதோ யோசனையுடன் சுருங்கியது. இவனுக்கு சொந்தம் என பகலவன் கேள்வியுடன் நிறுத்த, தங்கை குடும்பம் தாண்டா, அவங்களுக்கு எல்லாம் பாவம் பார்ப்பான் என்று தோன்றவில்லை என்றான் செழியன். வாட் அபவுட் வெண்ணிலா?
அழுத்தமாக பகலவன் கேட்டதில் முதலில் செழியனுக்கு சரியாக புரியவில்லை. அவன் முகத்தில் இருந்த அழுத்தம் ஏதோ உணர்த்த சட்டென பிடிபட்டதில் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான் செழியன். சின்ன பெண் பகலவா, அவளை பத்தி போய் யோசிக்கிறைய, வேற எதையாவது சொல், இது வேண்டாம். இந்த எண்ணத்தை முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என வேகமாக மறுத்தான் செழியன். அவன் நினைத்து என்ன செய்வது? பகலவன் முடிவுகளை மாற்ற யாராலும் முடியாதே. ஆஹா, அவள்தான் சரியான சாய்ஸ். எனக்கு இன்னும் 2 நாட்களுக்குள் அவளை பற்றிய முழு விவரமும் வேணும். தெளிவாக பகலவன் கூற அவன் எண்ணம் ஓரளவு செழியனுக்கு புரிந்தது. பாவம்டா பகலவா, சொன்ன கேளு. இது வரைக்கும் நாம எந்த பொண்ணையும் இது போல பயன்படுத்தியது இல்லையே. நீ இப்படி யோசிக்கவே மாட்டாயே. வேற வழி யோசிப்போம் பகலவா, வழிகளா இல்லை? இவன் மனதை மாற்ற முடியாதே என்ற தவிப்புடன் செழியன் கேட்க அவன் நினைவை பகலவன் உறுதிப்படுத்தினான். இதுவரை தேவை ஏற்படவில்லை அண்ணா, இப்போது தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். காதலை விட பெரிய சென்டிமெண்ட் என்ன இருந்துவிடப் போகிறது? சுலபமா முடிப்போம். அவன் தோளை குலுக்கிய விதத்திலேயே அவன் தெளிவாக முடிவெடுத்து விட்டான் என செழியனுக்கு புரிந்து போனது. அந்த பெண்ணிடம் தவறா எதுவும் என செழியன் தயக்கத்துடன் நிறுத்த அவனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தான் செழியன். எல்லோருக்கும் பாவம் பார்த்து கொண்டிருந்தால் நம் வேலையாக வேண்டாமா? அதே நேரம் நான் உங்களுக்கு தம்பியும் தான். நிதானமாக அவன் கூறியது செழியனுக்கு அரைகுறையாகத்தான் புரிந்தது. பகலவன் என்னும் அரசியல்வாதியையும் தொழிலதிபனையும் பார்த்து பார்த்து பகலவன் என்னும் தனி மனிதன் இருக்கிறான் என்று நீங்க மறந்துட்டீங்கன்னா? எதுவும் வரையறுக்க முடியாத ஒரு மாதிரி குரலில் பகலவன் கூற அவன் குரலில் எங்கோ ஒளிந்திருந்த ஏக்கம் செழியனுக்கு ஏதோ செய்தது. என் தம்பி மிச்சம் இருந்தால் சந்தோஷம்தாண்டா, நிகழ்வுடன் செழியன் கூற அவனை பார்த்து லேசாக புன்னகைத்தவன், ஊருடன் ஒட்டி வாழ்ந்துதான் ஆக வேண்டும்னா நான் கேட்ட டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் என கண்ணடித்து மேலும் அவனை குழப்பிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான். அட போடா குழப்பறதுக்கு பிறந்தவனே என சலித்து கொண்டே எழுந்து சென்ற செழியனின் மனம் நிச்சயம் கொஞ்சம் சமன்பட்டுத்தான் இருந்தது. பகலவன் கேட்டது போலவே அடுத்த 2ஆம் நாள் வெண்ணிலாவை பற்றிய அனைத்து தகவலும் அவனிடம் ஒப்படைத்தான் செழியன். செழியன் பகலவனை தேடி வந்தபோது இரவு 9 மணிக்கு மேல் ஆகியிருந்தது. பகலவன் அவர்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்த பெஞ்சில் அமைதியாக கண்மூடி சாய்ந்து அமர்ந்திருந்தான். அவன் காதில் எப்போதும் போல் இளையராஜாவின் பாடல் ஒலித்து கொண்டிருக்க, பகலில் அவன் முகத்தில் முற்றிலும் காண முடியாத மெல்லிய புன்னகை அவன் உதட்டில் தவழ்ந்து கொண்டிருந்தது. இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே, வசந்தம் கண்டதம்மா வாடும் வாலிபமே, வசந்த கோலங்களை வானின் தேவதைகள் கண்டு ரசிக்க வந்து கூடிவிட்டார் இங்கு நமக்கு. ஓ ஓ தேய்ந்து வளரும் தேன் நிலாவே, மண்ணில் வா, தேய்ந்திடாத நீ குழம்பாக ஒளிரவா, வானத்தில் மின்னிடும் வைரத்தின் தாரகை தோரணங்கள் பூமிக்கு கொண்டு வா. இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே, வசந்தம் கண்டதம்மா, ஆஹா வாடும் வாலிபமே. பாடலில் லயித்திருந்தவன் செழியன் தன் அருகில் அமரும் அரவம் உணர்ந்து கண் விழித்தான். சொல்லுங்கண்ணா என கேட்டுக்கொண்டே பகலவன் ஹெட்செட்டை கழட்ட அவனிடம் வெண்ணிலா பற்றிய முழு விவரமும் கூறி முடித்தான் செழியன். அவன் கூறி முடித்ததும் சில நிமிடங்கள் யோசித்தவன் ஒரு முடிவுடன் அடுத்து செய்ய வேண்டியதை கூற, இது தேவைதானா என்று நன்றாக யோசித்துக்கொள் பகலவா என்றான் செழியன் மீண்டும். தேவைதானா? நான் சொன்னதை செய்யுங்க. அந்த மனோகர் காதலுக்காவது நேர்மையா இருக்கானான்னு பார்த்து விடுவோம் என்ற பகலவன் குரலில் என்ன உணர்வு இருந்தது செழியனுக்கு சரியாக புரியவில்லை. அவன் சொன்னதை தட்ட முடியாது என்பதால் அமைதியாக எழுந்து சென்று விட்டான். மாலை வீட்டுக்குள் நுழைந்த வெண்ணிலா முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி. அவள் சுத்தமாக எதிர்பார்க்காத வாய்ப்பல்லவா கிடைத்திருந்தது. முதல் வேலையாக அவள் அன்னையிடம்தான் விஷயத்தை கூறினாள். அம்மா, மிகவும் பிரபலமான ஒரு வக்கீலிடம் ஜூனியராக சேர வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுமா. நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா மெயில் பண்ணி வச்சிருந்தேன், அவர் கிளம்பி வர சொல்லிட்டாருமா ஆர்ப்பாட்டத்துடன் வெண்ணிலா கூற, மகள் குதூகலத்தில் தானும் எளிதாக சிரித்து கொண்டவர், உனக்கு சந்தோஷம் என்றால் எனக்கும் மகிழ்ச்சிதான்டா. ஆனா இப்படி அரைகுறையாக சொல்லாமல் முழுதாக சொன்னால் எனக்கும் புரியும் என்றார் மென்மையாக. மும்பையில் பெரிய வக்கீல்மா, அவரிடம் ஜூனியரா சேருவது அத்தனை சுலபம் இல்லை. ரொம்பவும் செலக்டிவா தான் தேர்ந்தெடுப்பார். அதான் நான் பெரிதா அதை கவனிக்கலை.
மெயில் அனுப்பியதோடு மறந்து போய்விட்டேன். இன்று அவரிடமிருந்து மெயில் வந்திருக்குமா? வந்து சேர்ந்து கொள்ள சொல்லி இருக்கார். அப்போ மும்பை போகணுமாடா? குழப்பத்துடன் காமாட்சி கேட்க, ஆமாம்மா என்றாள் வெண்ணிலா. எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க போகணும்னு தானே மனோ தம்பியும் சொல்லுச்சு. கல்யாணம் முடிந்ததும் சேர்ந்தே போய்க் கொள்கிறாயா? இல்லம்மா, அவர் உடனே வர சொல்லி இருக்கார். அவர் கூப்பிடும் போதே போய்விட வேண்டுமா? கல்யாணம் செய்து கொண்ட பின்பும் நிச்சயம் இது ரொம்ப உதவியா இருக்கும். நான் இப்போதே போய் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுகிறேன்மா. இடையில் கேப் எடுத்துக்கொண்டு கல்யாணத்தை பார்த்துக்கலாம். தன் முடிவை தெளிவாக வெண்ணிலா கூற, ம், அதுவும் சரிதான் நிலா. ஆனால் தனியாக போகணுமாடா? மனோவிடம் சொல்லிவிட்டாயா? அடுத்த கட்ட கவலையுடன் கேட்டவரை வாஞ்சையுடன் பார்த்தவள், இதில் என்ன இருக்குமா? என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறாள். அவள் உதவியுடன் ஹாஸ்டல் பார்த்துக்கிறேன். மனோவிடம் இனிதான் சொல்லணும். அவர் மறுக்க ஒன்றும் காரணமில்லையே என தன் மகிழ்ச்சி நீங்காமல் கூறி முடித்தாள் வெண்ணிலா. அவள் நினைத்தது சரியே என்பது போல் அவள் விஷயத்தை கூறிய போது மனோகர் பெரிதாக எதுவும் மறுக்கவில்லை. மாறாக அதன் லாப நஷ்டங்களை தான் கணக்கிட்டான். அவரிடம் பிராக்டிஸ் போனால் நல்ல எதிர்காலம் இருக்கும் இல்லையா என மனோகரன் ஏதோ யோசனையுடன் கேட்க, கண்டிப்பா நல்ல எதிர்காலம் இருக்கும், நிறைய கத்துக்கலாம் என்றாள் வெண்ணிலா. அவள் அறிவை கணக்கிட்டு பேச, அவனோ பணத்தைத்தான் மனதில் கணக்கிட்டு கொண்டிருந்தான். பார்த்து பத்திரமா இருந்து கொள்வாய்தானே நிலா? இப்போது என்னாலும் உடன் வர முடியாது. தனியாக சமாளித்து விடுவாயா? அவனுக்குள்ளும் எங்கோ அக்கறை இருந்தது போல். என்ன இருந்தாலும் அவன் கைப்பிடிக்கப் போகும் பெண் ஆயிற்றே. அதெல்லாம் பத்திரமாக இருந்து கொள்வேன் மனோ என சிறு புன்னகையுடன் கூறினாள் வெண்ணிலா. சரிதான், கிட்டத்தட்ட 4 மாதம் பிரிந்திருக்கணுமே. அதுவரை தாங்குவது போல் ஏதாவது தரக்கூடாதா? பேசிக்கொண்டே மனோகர் அவளை நெருங்க, அவன் வீட்டு வரவேற்பறை சோஃபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தவள் சட்டென எழுந்து விட்டாள். இதெல்லாம் அநியாயம் நிலாமா என அவன் பாவமாக முகத்தை வைத்து கொள்ள, அதில் மேலும் சிரித்தவள், கல்யாணம் வரை அடக்கமாகத்தான் இருந்தாகணும் என புன்னகை மாறாமல் கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள். அடுத்த 4 நாட்களில் வெண்ணிலா மும்பைக்கு கிளம்பிவிட்டாள். அவளை அழைத்திருந்த வக்கீலின் ஜூனியர் ஒருவர் நம்பர்தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு ஒரு முறை அழைத்து தனது வரவை அவரிடம் உறுதி செய்து கொண்டவள் ஒரு ட்ரெயினில் டிக்கெட் புக் செய்து கொண்டு கிளம்பிவிட்டாள். அனைவரும் அவளுடன் ரயில் நிலையம் வரை வருவதாகத்தான் இருந்தது. கடைசி நேரத்தில் மனோகருக்கு நகர முடியாமல் வேலை வந்துவிட, இரவு நேரத்தில் வர்ஷாவுடன் அலைய வேண்டாம் என அவள் காமாட்சி வர்ஷாவையும் உடன் வர வேண்டாம் என்று கூறிவிட்டாள். ஒரு கேப் புக் செய்துவிட்டு அவள் காத்திருந்த போது மனோகர் அவளுக்கு அழைத்தான். பார்த்து பத்திரமா போனிலா, போனதும் ஃபோன் பண்ணு. ரொம்ப ரொம்ப சாரிம்மா, கடைசி நேரத்தில் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை என அந்த நாளில் மட்டுமே 10வது முறையாக மன்னிப்பு கேட்டவனை பார்த்து அவளுக்கு இப்போது சிரிப்புதான் வந்தது. எத்தனை முறை சாரி சொல்வீங்க மனோ, நான் என்ன குழந்தையா? பார்த்து போய்க் கொள்கிறேன், நீங்க வேலையை பாருங்க என்று அவளே அவனை சமாதானம் செய்துவிட்டு வைத்தாள். அவன் போனை வைக்கவும் கேப் வரவும் சரியாக இருக்க, பார்த்து இருங்கம்மா, ஏதாவது வேணும்னா மனோகிட்ட சொல்லுங்க என 1000 அறிவுரை கூறி தானும் 1000 அறிவுரை பெற்றுக்கொண்டே கேபில் ஏறினாள். அவள் ஏறி அமர்ந்ததும் கார் நகர ஆரம்பிக்க, புறவழி சாலை வந்ததும் கார் வேகம் எடுத்தது. ஜன்னலை சாத்துங்க மேடம், ஏசி போடணும் என திடீரென்று டிரைவர் கூற, அதுவரை லேசாக ஜன்னலை திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவள் ஜன்னலை மூடினாள். போனில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தலை வலிப்பது போல் இருக்க, ஒரு கட்டத்தில் தலை சுற்றவேற தொடங்கியது. நாசியில் ஏறும் ஏதோ நொடி தனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று புரிய, ஏசி ஆஃப் பண்ணுங்க டிரைவர், எனக்கு தலை வலிக்குது என்று கூறிக்கொண்டே ஜன்னலை திறந்தாள் வெண்ணிலா. இனி அனைத்து பிரயோஜனம் இல்லம்மா, நீ இன்னும் சில நொடிகளில் மயங்கி விடுவாய். சாதாரணமாக வந்து விழுந்த டிரைவரின் வார்த்தைகள் அவள் மூளைக்குள் செல்லவே சில வினாடிகள் பிடித்தது. ஒருவாறு தலை சுற்றலும் அதிகரித்து அவன் கூறியது உண்மை என்று உணர்த்த, ஏய் யாரு நீ, என்ன பேசுற என பெரும் பயத்துடன் அவன் சட்டையை பிடித்தாள் வெண்ணிலா. அவனும் அதை எதிர்பார்த்தே இருந்தான் போல. அவள் கையில் சிக்காமல் வாகாக நகர்ந்து கொண்டவன் வண்டியையும் ஓரம் கட்டி பொறுமையாக நிறுத்தினான். இறங்கி ஓடிவிடு என மூளை கொடுத்த அபாய மணிக்கு வெண்ணிலாவின் உடல் கொஞ்சமும் ஒத்துழைக்கவில்லை. அது தெரிந்துதான் அவன் தைரியமாக வண்டியை நிறுத்தினான் போல். ஏய்
யாரு நீ? காப்பாத்துங்க!" அதிகம் கத்தக்கூட முடியாமல் மயக்கத்துடன் போராடி தோற்றுக்கொண்டு முன்னால் இருந்தவனை பார்க்க முயன்றாள் வெண்ணிலா. அதுவரை முகத்தில் ஒரு மாஸ்க் அணிந்திருந்தவன் அதை கழட்டிவிட்டு அவள் புறம் திரும்பினான். மங்கலாக தெரிந்த அவன் முகத்தை தலையை சிலுப்பிக் கொண்டு அவள் பார்க்க முயல. நொடி பொழுதில் தெளிவாக தெரிந்த அவன் முகத்தை இனம் கண்டு கொண்டவளுக்கு பெரும் அதிர்ச்சி. பா பகலவன் சார் என மெதுவாக அவள் முணுமுணுக்க, நாட் பேட் என பகலவன் லேசாக சிரித்து கொள்ளும் போதே அவள் மயங்கி சரிந்து விட்டாள். முன்பக்கம் சரிந்து விழுந்தவளை பிடித்து பின் சீட்டில் படுக்க வைத்தவன் கண்கள் இப்போது அவள் முகத்தில் கூர்மையுடன் படிந்தது. நீ பாம்பா பழுதா மை டியர் மூன், கண்டுபிடிப்போம் என ஆழமான குரலில் கூறிக்கொண்டவன் அவளையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தான். பின் ஒரு பெருமூச்சுடன் கிளம்பியவன் கார் அவன் வீட்டை நோக்கி சீறிக் கொண்டிருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.